இயற்கையாகவே முக வசீகரம், அழகுன்றதை தாண்டி முக வசீகரம், முக்கியமாக அவங்க பற்கள், நெத்தி, முகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க திட்டினா கூட கொஞ்சம் கேட்கும்போதே அழகாக திட்டுறான்டான்னு தோணும். அப்படி இருக்க ஒரு அழகான முகத்தோற்றம் உடையவங்க தான் ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஓகே. உங்களுக்கு 7 சனி நடக்கலனாலும் சனி பகவான் வந்து 3வது வீடை பார்த்துட்ருக்காரு. ஸோ சின்ன சின்ன ட்ரபிள்கள் இருந்துகிட்ருக்கும். ஆனால் 3 மாதமாக குரு பகவானும் உங்கள் தனஸ்தானத்தில் இருந்தார். ஸோ அதனால் உங்களுக்கு பைசாவும் கையில் தங்கியிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 3வது வீடு ஆன கடகத்துள்ள போகிறார். ஸோ என்னென்ன நடக்கும்னா, படிக்கிற குழந்தைங்க, முதல்ல படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க சூப்பராக எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இப்போ ஜிஆர்இ, ஜிமேட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. அவங்களாம் எழுதுறதுக்கு நவம்பர் மாதம் சூப்பரான மாதம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும், அதாவது எக்ஸாம் காம்படிட்டிவ், நீங்கள் படிப்புக்கு சம்மந்தமாக எழுதுறீங்களோ, வேலைக்கு சம்மந்தமாக எழுதுறீங்களோ, இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, காம்படிஷனில் இருக்கிறவங்க ரிஷபராசி மக்கள் இந்த நவம்பர் மாதம் ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிட்டிகேஷன்ஸ், என்ன சொல்கிறது, லீகல் சம்மந்தமாக, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக, கோர்ட் சம்மந்தமாக, இதுலேயும் நீங்கள் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரங்க.